மாம்பழங்களின் விளைச்சல் அதிகமாக இருந்த போதிலும் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மா வியாபாரி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம். சேலத்து மாம்பழங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி சுவை உண்டு. அதுவும் இந்த மல்கோவா மாம்பழம் என்றால் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த ருசியும் மனமும் கொண்டது இந்த மல்கோவா மாம்பழம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாம்பழ சீசனில் மல்கோவாவுடைய வரத்து என்பது சற்று அதிகமாகவே உள்ளது. அனைத்து வகையான மாம்பழ வரத்தும் அதிகமாக இருந்த போதிலும் இந்த சந்தையில் மாம்பழத்துடைய விலை என்னவா இருந்தது என்பது குறித்து பேசுவதற்காக மாம்பழ வியாபாரி சீனிவாசன் நம்மிடையே இருக்காரு. சார் வணக்கம் சார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மாம்பழங்களுடைய விலை என்னவா இருக்குங்க? மாம்பழ விலை பார்த்திங்கன்னா சீசனில் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு சார். நல்ல டிமாண்ட் இருந்துச்சு, அதனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சீசன்லையோடு இப்போ விலை குறைஞ்சிருக்கு. சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலில் 200 வரைக்கும் விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 150, 160, 100 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் விற்றுட்ருக்கு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஸ்கூல் நீட்ஸ் அந்த மாதிரி இதில் போயிட்டாங்க. ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி இது. அதனால் இந்த ரீட்டைல் வியாபாரங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் தான் வாங்கி அனுப்புகிறாங்களே தவிர இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை. அதனால் பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து ரீட்டைல் வியாபாரம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குங்க சார். இருந்தபோதும் இந்த மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்கலன்னு சொல்லி விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. எந்த விலைக்கு இப்போ டன் போயிட்டுருக்கு மாம்பழங்கள்? மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகை இருக்குது. மாம்பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மல்கோவா, சேலம் பெங்களூரா, ஹிமாம் பசந்த், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரீமியம் வெரைட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு 100 ரூபாய் குறைவு இல்லாமல் ரீட்டைல் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கோம். இதே வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸா, சேலம் தோத்தாபுரி பெங்களூரா மாங்காம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் மாம்பழ கூழ் அரைக்கிறதுக்கான மாம்பழங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஜூஸ் ஃபேக்ட்ரிஸ்க்கு இப்போ நீங்கள் ஃப்ரூட்டி, மாசா இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, இது எல்லாமே வந்து இந்த 2 வகையான மாம்பழங்கள்லேருந்து அரைக்கப்பட கூழ்லேருந்து மட்டுமே எடுக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து டோட்டலாக அவங்க பர்ச்சேஸே பண்ணலை. அதிகாரிகள் ஒரே முறை வழிகாட்டன்னு நினைக்கிறீங்களா சார்? இது அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாத்தையும் குறையும் சொல்ல முடியாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வார் சிச்சுவேஷன் இருந்ததுனால கொஞ்சம் அந்த மாம்பழங்களோட பர்ச்சேஸ் வந்து அவங்களும் இந்த ரீசன்லாம் சொல்கிறாங்க. வார் சிச்சுவேஷன்றதுனால நாங்கள் எங்களுக்கு ஏற்றுமதி ஆகுமா ஆகாதா அந்த மாதிரிலாம் இருந்துன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாங்காமல் இருந்தாங்க. இந்த ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷத்தில் இவ்வளோ தான் ரேட் அப்படின்னாங்கன்னா அவங்க விவசாயிகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. சேலத்தில் இந்த புகழ்பெற்ற மாம்பழங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக இந்த ஏற்றுமதி உள்ளிட்ட சிக்கல்களை களைய பல்வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் நான் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.